அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பான உறவுகளே, தினமும் ஒரு மார்க்க சட்டம் என்ற அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம், நம்ம இடத்துல பல பேர் கேட்குறாங்க, ஹஸரத், இரவு நேரங்களில் என்னுடைய உடல் வெப்பத்தின் காரணமாக எனக்கு குளிப்பு கடமை ஆகிறது, பெருந்தொடக்கு ஏற்பட்டுருது. ஆனால் இரவு நேரத்தில் எந்திரிச்சு குளிக்கிறது எனக்கு சிரமமாக இருக்குது. அப்போ நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கும் பொழுது, நாம் ஷரியத்து குர்ஆன் ஹதீஸினுடைய விளக்கத்தில் பார்க்கும் பொழுது, ஒருமுறை ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இரவு நேரத்தில் யா ரசூலல்லாஹ், எனக்கு இரவில் குளிப்பு கடமை ஆயிடுச்சு, ஆனால் நான் இப்போ போய் குளிக்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வது என்று கேட்கும் பொழுது, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒளி செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆணுறுப்பை நன்றாக சுத்தமாக கழுவிக் கொள்ளுங்கள், பிறகு நீங்கள் படுத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. நம்முடைய சுத்தம் என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக இருக்குது. சுத்தம் என்பது மிகப்பெரிய அங்கமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் உங்களுக்கு குளிப்பு கடமை ஆகிடுச்சின்னு சொன்னால் முதலில் சுத்தமாகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்முடைய உடம்பு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செஞ்சுக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல நல்ல முறையில் நம்முடைய மர்மஸ்தானத்தை நல்ல முறையில் கழுவிக்கொண்டு அழகான முறையில் துறைக்கான வேண்டிய ஒளி செய்வது போல் ஒளி செய்துவிட்டு நீங்கள் என்ன செய்ய படுத்துக்கிறீங்க ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்ல ஜல்ல ஷஅனஹு தஆலா முழுமையான முறையில் இஸ்லாத்தினுடைய சட்டங்களை, மார்க்கத்தினுடைய விஷயங்களை விளங்கி அமல் செய்வதற்குண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.